வணக்கம் மக்கள். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ஆஃப் பிகினர்ஸ் மெத்தட். ஸோ இன்னும் நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்ஸில் லிங்க் தரேன், அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கிளியராக புரியும். ஸோ ஃபர்தர் டிலே இல்லாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்விங் தி எல்லோ கிராஸ். ஸோ எல்லோ கிராஸ் ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து ஃபிஃப்த் ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் 3 சினாரியோஸ் வந்து என்கவுண்டர் பண்ணலாம். ஸோ அந்த 3 சினாரியோவையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள். ஸோ ஆங்கிள்ன்றது வந்து நீங்கள் ஒரு அலாகுதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த அலாகுதம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை என்ன பொசிஷனில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அலாகுதம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டர் வந்து எல்லோ இருக்கணும், உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு எட்ஜ் வந்து எல்லோவாக இருக்கணும், அண்ட் டவுன் சைடு எட்ஜ் வந்து எல்லோவாக இருக்கணும். ஸோ இப்படி பொசிஷனில் வச்சு தான் நீங்கள் அலாகுதம் சால்வ் பண்ணணும். ஸோ இப்படியே வந்து வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் கியூபை வந்து இந்த ஸ்டெப் வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சோடனே இப்படி கூட வரலாம், என்ன இது ஆங்கிள் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒழுங்காக எக்ஸாமின் பண்ணி அது ஆங்கிளா அப்படின்னு கண்டுபிடிச்சி இந்த பொசிஷனுக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும். ஸோ இந்த பொசிஷனுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அடுத்து ரொம்ப ஈஸி. நான் சொல்கிற அலாகுதம் ஃபாலோ பண்ணிங்கனாலே சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நொட்டேஷன் அப்போ சொல்லி கொடுத்துருந்தேன். என்ன நொட்டேஷன்? எஃப்னு சொல்லிட்டு ஒரு நொட்டேஷன் சொல்லி கொடுத்துருந்தோன்னா கேபிட்டல் எஃப். ஸோ அதுவே வந்து நம்ம இந்த 2 லேயரையும் சேர்த்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இப்படி திருப்பினோன்னா அது என்ன இருக்குன்னா ஸ்மால் எஃப் அப்படின்ற நொட்டேஷன். ஓகேவா? ஸோ அந்த நொட்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்படி ஆங்கிள் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இருக்க 2 லேயரையும் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இப்படி திருப்பிட்டு, நம்ம எல்லாருக்குமே ரைட் அல்காரிதம் தெரியுமா? ஸோ அதை வந்து பண்ணோம். ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம். இதை பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஸ்மால் எஃப் பிரைம், அதாவது என்னென்னா 2 லேயரையுமே திருப்பி ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அப்வர்டாக இப்படி திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லோ கிராஸ் வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஸோ செகண்ட் சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் வந்திருக்கும். ஸோ எல்லோ லைன் வந்துருந்ததுன்னா நீங்கள் வந்து கியூபை இப்படி பிடிச்சிட்டு இந்த நான் சொல்கிற அலாகுதம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் வந்துடும். ஸோ என்ன அலாகுதம் பார்த்தீங்கன்னா எஃப் ரைட் அலாகுதம் திருப்பி எஃப் பிரைம். இப்போ உங்களுக்கு எல்லோ கிராஸ் வந்துடுச்சு. தேர்ட் அண்ட் ஃபைனல் சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் எல்லோ டாட் மட்டும் இருக்கும். இது வந்து ஒரு லைன் ஃபார்மேஷனும் இருக்காது, இல்லை நீங்கள் எப்படி கியூபை திருப்பி பார்த்தாலும் ஒரு ஆங்கிள் ஃபார்மேஷனும் இருக்காது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு சினாரியோ வெறும் சென்டரில் எல்லோ சென்டர் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி லைனுக்கு பண்ணோம் தெரியுமா, அதே ஃபார்முலாவை வந்து நீங்கள் கியூபை எப்படி வேணால் பிடிச்சி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் கியூபை இப்படி பிடிச்சிட்டு அந்த ஃபார்முலா பண்ணுறேன். எஃப் ரைட் அல்காரிதம் எஃப் பிரைம். ஸோ இதை பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு ஒன்று இந்த ஆங்கிள் சினாரியோ, அப்படி இல்லைனா லைன் சினாரியோ, ரெண்டுத்தில் அதாவது இதுக்கு முன்னாடி இந்த 2 சினாரியோவில் ஏதாவது ஒரு சினாரியோ வந்துடும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டேன். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆங்கிள் வந்திருக்கு. ஸோ நம்ம ஆங்கிளுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி கிராஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷனிங் தி ஃபைனல் லேயர் கார்னர்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்து 2 சினாரியோஸ் என்கவுண்டர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரலல் ஸ்வாப் பண்ணுற மாதிரி வரும், அப்படி இல்லைன்னா டயக்னல் ஸ்வாப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபில் இருக்க இந்த கார்னர்ஸை வந்து எதையாச்சும் ஒன்று அதோட ரைட் பிளேஸில் வைக்கணும். ஸோ ரைட் பிளேஸில் எப்படி பொசிஷன் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆல்ரெடி வந்து ஒன்று ரைட் பிளேஸில் இருக்குது, க்ரீன் ஆரஞ்ச் எல்லோ, ஆரஞ்ச் க்ரீன் எல்லோ. ஸோ இது வந்து அதோட ரைட் பொசிஷனில் இருக்குது. ப்ளூ ஆரஞ்ச் எல்லோ, ப்ளூ ஆரஞ்ச் எல்லோ. ஸோ இதுவுமே வந்து ரைட்டான பொசிஷனில் இருக்குது. இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ராங்காக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? பேரலல் ஸ்வாப் பண்ணணும். ஸோ நீங்கள் எதை பேரலல் ஸ்வாப் பண்ணணுமோ அதை உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வர மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு நான் மேலே போடுற அலாகுதம் பண்ணணும். என்ன அலாகுதம் பார்த்தீங்கன்னா ரைட் அலாகுதமை 3 டைம்ஸ் பண்ணணும். ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம், ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம், ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம். அப்புறம் கியூபை வந்து ஒரு ரைட் ரொட்டேட் பண்ணிட்டு லெஃப்ட் அலாகுதம் 3 டைம்ஸ் பண்ணணும். எல் பிரைம் யூ பிரைம் எல் யூ, எல் பிரைம் யூ பிரைம் எல் யூ, எல் பிரைம் யூ பிரைம் எல் யூ. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா திருப்பி அதோட கலர்ஸில் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பீஸை வைங்க. இங்கே என்ன இருக்குது? ரெட் க்ரீன் அண்ட் எல்லோ இருக்கா? ஸோ இது இங்கே வரணும், ரெட் க்ரீன் அண்ட் எல்லோ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து கரெக்டான பொசிஷன் வந்திருக்கும். ப்ளூ ரெட் எல்லோ கரெக்டாக இருக்குது, ஆரஞ்சு ப்ளூ எல்லோ அண்ட் க்ரீன் ஆரஞ்ச் எல்லோ. ஸோ எல்லாமே வந்து கரெக்டான பொசிஷனுக்கு வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஸோ இந்த ஸ்டெப்பில் நீங்கள் என்கவுண்டர் பண்ணுற அடுத்த சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் பாருங்கள், ப்ளூ ரெட் அண்ட் எல்லோ. ஸோ இது கரெக்டாக இருக்குது, இது தப்பாக இருக்குது, இதுவும் தப்பாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டயக்னலாக ஸ்வாப் பண்ணணும். அதாவது இது இங்கே போகணும் அண்ட் இது இங்கே வரணும். ஓகேவா? ஸோ அப்படி ஸ்வாப் பண்ணால் தான் வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபை எப்படி வேணால் நீங்கள் பிடிச்சிக்கலாம். எப்படியாவது பிடிச்சிட்டு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஃபார்முலாவே நீங்கள் திருப்பி பண்ணுங்கள். என்ன ஃபார்முலா? ரைட் ஆல்கிதம் 3 times, ரைட் ரொட்டேஷன், லெஃப்ட் ஆல்கிதம் 3 times. ஸோ இதை நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒன்று கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் கரெக்டான ப்ளேஸில் லொக்கேட் ஆகிடுச்சு, இதுவும் தப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு டயக்னலாக ஸ்வாப் இருக்கிறதுல அந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பேரலல் ஸ்வாப்பாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பேரலல் ஸ்வாப் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சினாரியோ நான் உங்களுக்கு சொன்ன தெரியுமா, அதே நீங்கள் பண்ண வேண்டியதான். எதை ஸ்வாப் பண்ணுமோ அதை ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு அதே ஃபார்முலாவை ரிப்பீட் பண்ணுங்கள். ரைட் ஆல்கிதம் 3 times, ரைட் ரொட்டேஷன், லெஃப்ட் ஆல்கிதம் 3 times. ஸோ இப்போ பண்ணிவிட்டு நீங்கள் அதோட பொசிஷனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா எல்லாமே கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அடுத்த சினாரியோ. ஸோ இந்த ஸ்டெப்பில் நீங்கள் இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு இதை கரெக்டான பொசிஷனில் வச்சிங்கன்னா 3மே தப்பாக இருக்கும், மித்த 3மே. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வேறு ஏதாவது ஒரு இதை கரெக்டான பொசிஷனில் வச்சு 2 கரெக்டாக வர மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா கண்டிப்பாக வந்து எல்லா தடவையுமே வந்து 2 கரெக்டாக வரும். ஒன்று டயக்னலாக ஸ்வாப் பண்ணுற மாதிரி வரும், இல்லை பேரலாக ஸ்வாப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த 2 சினாரியோக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்டிங் தி லாஸ்ட் லேயர் கார்னர்ஸ். ஸோ இந்த கார்னர்ஸ் வந்து பொசிஷன் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து கரெக்டாக ட்விஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கியூபை வந்து இப்படி அப்சைட் டவுனாக இப்படி திருப்பி பிடிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த கீழே இருக்க பீஸ் தெரியுமா, இந்த இடத்துல வந்து ஒரு சால்வ் ஆகாத பீஸ் ஒன்றை நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அது கரெக்டான பொசிஷனில் கீழே போய் உட்கார வரைக்கும் ரைட் ஆல்கிதம் பண்ணணும். நம்ம எப்படி ஒயிட் பண்ணுவோம் அதே மாதிரி எல்லோக்கு இப்போ பண்ண போகிறோம். ஓகேவா? ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம், ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம். இப்போ என்ன ஆயிடுச்சு, அது கரெக்டாக எல்லோ கீழே போயிடுச்சு. ஓகேவா? என்ன எல்லாமே ஷஃபிள் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சால்வ் ஆகாத பீஸை வந்து இதில் லோட் பண்ணணும். நீங்கள் கியூபை திருப்பிடக்கூடாது, திருப்பிட்டிங்கன்னா தப்பாயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த சால்வ் ஆகாத பீஸை இந்த இடத்துல கரெக்டாக லோட் பண்ணணும். கியூபை திருப்பிட்டிங்கன்னா தப்பாயிடும், திருப்பியும் சொல்லிட்டேன். ஸோ நம்ம எப்படி லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இப்படி திருப்பி லோட் பண்ணலாம். கீழே இருக்க லேயரை நம்ம இப்படி திருப்பணும் அப்படின்னா இப்படியும் திருப்பலாம், இல்லை இங்கே சால்வ் ஆகாத பீஸ் இருக்குன்னா இப்படியும் திருப்பலாம். எப்பயுமே வந்து நீங்கள் வந்து இந்த சைடே திருப்பிக்கோங்க. ஸோ இப்படி திருப்பி நம்ம லோட் பண்ணிட்டோமா, இப்போ இது சால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம ரைட் ஆல்கிதம் பண்ணுவோம். ஸோ இதுவும் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த இருக்க சால்வ் ஆகாத லேயரை இதில் லோட் பண்ணுங்கள். லோட் பண்ணிட்டு ஸோ சால்வ் ஆகிடுச்சா. ஸோ சால்வ் ஆகாத லேயரை லோட் பண்ணோம், திருப்பி ரைட் ஆல்கிதம் கீழே வர வரைக்கும் பண்ணோம். இப்போ வந்து கீழே வந்துடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் கியூபை திருப்பினீங்க அப்படின்னா எல்லா லேயருமே மேலே ஓரியன்ட் ஆகிடுச்சா. ஸோ இப்படி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்லேயே நீங்கள் இன்னொரு சினாரியோ என்ன என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பீஸ் வந்து கீழே சால்வ் ஆகியே இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த சால்வ் ஆன பீஸை நம்ம எப்பயும் போல் சால்வ் ஆனதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதான் வந்து நம்ம தேரியா. ஸோ சால்வ் ஆகாத பீஸ்லேருந்தே நம்ம வந்து எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், ரைட் ஆல்கிதம் பண்ணோம், கரெக்டாக லொக்கேட் ஆகிற வரைக்கும் லொக்கேட் ஆகிடுச்சா. ஸோ இப்போ அடுத்து சால்வ் ஆகாததை லோட் பண்ணோம், பண்ணிட்டோமா. இப்போ இந்த பீஸ் என்ன இருக்குது, ஆல்ரெடி சால்வ் ஆகிருக்கு. ஸோ சால்வ் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த பீஸ்க்கு போயிடணும். ஸோ இது சால்வ் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த பீஸ்க்கு ஸ்கிப் பண்ணி போயிடலாம். நீங்கள் அப்படி சால்வ் ஆன பீஸை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி நீங்கள் கலைச்சி விட்டீங்க அப்படின்னா கியூப் வந்து மொத்தமாக கலைஞ்சிரும். ஸோ அதனால் அந்த தப்பை பண்ணாமல் ரொம்ப காஷியஸாக நீங்கள் இந்த ஸ்டெப் பண்ணணும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொசிஷனிங் தி லாஸ்ட் லேயர் எட்ஜஸ். அதாவது இந்த எட்ஜஸை கரெக்டாக பொசிஷன் பண்ணுறது தான் வந்து லாஸ்ட் லேயர். கிட்டத்தட்ட நம்ம கியூபை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நெருங்கிட்டோம். ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் உங்களுக்கு வந்து 2 சினாரியோஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து உங்களுக்கு கரெக்டாக சால்வ் ஆகியே வந்துடும். ஓகேவா? ஸோ அப்படி சால்வ் ஆகி வந்துருச்சு, ஃபுல்லாக சால்வ் ஆகி வந்துருச்சுன்னா அதை உங்களை பார்க்க ஃபேஸ் பண்ணி நீங்கள் கியூபை பிடிச்சிட்டு இப்போ நான் மேலே போடுற ஆலாகுதம் பண்ணோம். ஸோ என்ன ஆலாகுதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆலாகுதமை ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆலாகுதம் ஒரு டைம் பண்ணணும். இப்போ ரைட் ஆலாகுதம் 5 டைம்ஸ் பண்ணுங்கள்.
ஓகேவா? ஸோ இப்போ லெஃப்ட் அலாரிதம் 5 டைம்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூப் சால்வ் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஸோ செகண்ட் சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூப்ல வந்து எந்த சைடுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சால்வ் ஆகிருக்காது. ஓகேவா? ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் முன்னாடி சொன்ன அலாரிதம் இருக்குது தெரியுமா, அதை ஏதாவது ஒரு சைடை ஃப்ரண்ட் சைடு பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணலாம். அது என்ன அலாரிதம்? ரைட் அலாரிதம் ஒரு டைம், லெஃப்ட் அலாரிதம் ஒரு டைம், அப்புறம் ரைட் அலாரிதம் 5 டைம்ஸ். 1 2 3 4 5. நீங்கள் கரெக்டாக 5 தடவை பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்கறதுக்கு இந்த 2 லேயருமே வந்து எல்லோ வந்துச்சுன்னா நீங்கள் 5 தடவை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ செக்கிங் மாதிரி இருந்தாலும் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் அலாரிதம் 5 டைம்ஸ். 1 2 3 4 5. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன சினாரியோ உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், திருப்பி அதே ஃபார்முலாவை பண்ண வேண்டியதான். சால்வ் ஆன சைடை உங்களை ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ணி பிடிச்சிட்டு அந்த அலாரிதமே பண்ணுங்கள். ரைட் அலாரிதம் ஒன்ஸ், லெஃப்ட் அலாரிதம் ஒன்ஸ், 1 2 3 4 5. ஸோ வந்துச்சா? 1 2 3 4 5. இப்போ உங்களுக்கு கியூப் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன சினாரியோ தான் வந்து இந்த சினாரியோ. பட் இதுலேயே வந்து நீங்கள் ஒரு சப் சினாரியோ வந்து என்கவுண்டர் பண்ணலாம். ஸோ அதை சொல்லி தரதுக்கு முன்னாடி நான் இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். 1 2 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தடவையிலேயே வந்து இது சால்வ் ஆகியிருக்கணும், ஆனால் ஆகலை. என்ன ஆயிடுச்சு? திருப்பி அதோட பொசிஷனுக்கே வந்துச்சு. ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் வந்து ஸ்வாப் ஆகிக்கிட்டே வந்து வரும். ஸோ அப்படி சால்வ் ஆகலைன்னா பேனிக் ஆகாமல் திருப்பி அதை அதோட பொசிஷனில் வச்சுட்டு இதை சால்வ் பண்ண சைடில் ஃப்ரண்ட்டில் பிடிச்சிட்டு செகண்ட் டைம் சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வாட்டி சால்வ் ஆகிடும். ஸோ இந்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணலாம். R 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ இந்த வாட்டி சால்வ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பிகினர்ஸ் மெத்தடில் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டோம். ஸோ இதை நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா 2.5 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் அதுதான் வந்து மினிமம் டைம். நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கூட, அதாவது எல்லா சினாரியோவுமே எதுவுமே வந்து உங்களுக்கு அமைஞ்சு வராமல் நீங்களே எல்லாமே பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா 3 மினிட்ஸ்க்குள்ளே வந்து உங்களால் கியூபை கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து CFOP மெத்தடோட உங்களை கியூபிக் சீரீஸில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இல்லை சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவில் வராத ஏதாவது ஒரு சினாரியோ உங்களுக்கு வந்துருந்ததுன்னா இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு DM பண்ணுங்கள். நான் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறப்ப நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம் இட்ஸ் ஹாரிஸ். டாடா பை பை.